பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் SA20 ஃபைனல் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா February 10th சாட்டர்டே நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது நியூலாண்ட் ஸ்டேடியம் கேப் டவுனில். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரவுண்ட் 23 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஸ்போர்ட்டிங் விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈச் 3 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நடந்த முதல் மேட்ச்சில் மட்டும் 200+ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நடந்த போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 170 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வரக்கூடிய மேட்ச்லையும் அதே போல் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டாக பேட் பண்ணும்போது சில மேட்சஸில் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கொலாப்ஸும் ஆயிருக்காங்க. அது வந்து டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. அது நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே அதிகமாக விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பின்னர்ஸுக்கும் இங்கே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 3 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 2-1 சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த வென்யூவில் 2 அணிகளும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையுமே வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷனில் ஒரு சைடும், அதுக்கப்புறம் மிட் விக்கெட் ரீஜன் அண்ட் கவர்ஸ் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. ரிமைனிங் ரீஜன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குது. மெயினாக ஸ்கொயர் டைமென்ஷன் 2 சைடுமே சிறுசாக இருக்கிறது. பேட்டர்ஸில் ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் யாரெல்லாம் அதிகம் ப்ளே பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜாக அமையுது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா அதிகம் இங்கே ஃபுல்லர் லென்த் அண்டு குட் லென்த்தில் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் டைமென்ஷன் சிறுசாக இருக்கிறதால. அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 11 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 4 மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 7 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 2 இதுலேயுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 145ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 134ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 167 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 167 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே 23 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 11 T20 மேட்சஸில் 136 ஓவர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 47 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் ஆஸ் யூஷுவல் இந்த கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஓவருக்கு 9 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 64 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் விக்கெட்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிகராக இருக்குது. இவங்களும் ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எக்கனாமி ரேட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பெட்டராக இருக்குது. 7 ரேஞ்சில் கன்சீட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த கிரவுண்டில் ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தாலும் அதிகமாக விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் தான், அதாவது ஸ்பின் கேட்டகரியில். இதில் லெக் ஸ்பின்னர்ஸுக்கு அதிக விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது.
செகண்ட் இன்னிங்ஸில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. இதில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு மட்டும் பெட்டராக இருக்குது. பட் ஓவரால் சாம்பிள் சைஸ் சைனாமேனுக்கு கம்மியாக இருக்கிறதால அந்தளவுக்கு இதை ரிலேபிளாக எடுத்துக்க முடியாது. அடுத்ததா நியூலாண்ட் ஸ்டேடியம் கேப் டவுன் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா இருக்குது. ஓவருக்கு 8 ரன்ஸ் அடிக்கிறாங்க. டெத் ஓவர்ஸில் 9.2 இருக்குது. மீடியம் ரேஞ்சில் இருக்குது. மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ரன் ரேட் ஆகட்டும், அதே போல் விக்கெட்ஸும் அதிகமாக இந்த ஃபேஸில் இழந்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இந்த ஃபேஸில் 3.5 இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய மிடில் ஓவர் பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். மெயினாக ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னராக இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் அவங்கள பிக் பண்ணலாம். அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸ் ஃபேஸ்லையும் விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 3.2 இருக்குது. மற்றபடி இந்த SA20 பார்த்த வென்யூஸில் இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு நியூ பால் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல மற்ற வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் அந்த ஓப்பனர்ஸோடைய குவாலிட்டி, நியூ பால் பவுலர்ஸோடைய குவாலிட்டி பொறுத்து சில மேட்சஸில் விக்கெட்ஸ் விழுகலாம். இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. பட் ஜென்ரலாக இந்த கிரவுண்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு கம்பேர் பண்ணும்போது சேசிங் தான் இங்கே பெட்டராக இருந்திருக்கு. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் பார்க்குறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருந்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸில் தான். ரன் ரேட்டும் இங்கே கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதே போல் விக்கெட்ஸும் இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த சீசனோட லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 33 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. இந்த பிளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா இதே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமை 51 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை இருந்தாங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த சீசன்லேயே ஆகட்டும், அதே போல் பேக் எண்ட் ஆஃப் த சீசன்லேயும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட பவுலர்ஸ் தான் இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜார்டன் ஹெர்மேன், டேவிட் மாலன், டாம் எபெல். மிடில் ஆர்டரில் எடன் மார்க்ரம், ட்ரிசன் ஸ்டப்ஸ், பேட்ரிக் க்ரூகர், லியாம் டாவ்சன். லோவர் ஆர்டரில் மார்க்கோ யான்சன், சிமோன் ஹார்மர், ஒட்டனில் பார்ட்மேன் அண்ட் டேனியல் ஓரல். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டாம் அபெல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜார்டன் ஹெர்மேன் இந்த சீசன் ஸ்டார்டிங் நல்லா ப்ளே பண்ணிருந்தாரு. பட் லாஸ்ட் 5 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. டேவிட் மாலன் ஓரளவுக்கு தான் இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சில மேட்சஸில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 2 மேட்ச் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஆர்டரில் கேப்டன் எடன் மார்க்ரம் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் 5 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரிமைனிங் 3 பிளேயர்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸ் லெவல் சுமாராக தான் இருக்குது. பவுலர்ஸில் மார்க்கோ யான்சன், ஒட்டனில் பார்ட்மேன் அண்ட் டேனியல் ஓரல் இந்த 3 பேருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஒட்டனில் பார்ட்மேன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட் மேட்ச்சில் இவராகட்டும், அதே போல் மார்க்கோ யான்சனும் 2 பேருமே 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் மறுபடியும் ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விக்ட்ரி ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜார்டன் ஹெர்மேன். வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக ஒரு மேட்ச்சுக்கு 22 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. டேவிட் மாலன் அதிகபட்சமாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. டாம் அபெல் ஒரு மேட்ச்சுக்கு 23 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக. ஐடன் மார்க்ரம் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இவர் ப்ளே பண்ண 5 மேட்சஸில் டோட்டலாக 146 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவராகட்டும் அதே போல் ட்ரெசன் ஸ்டப்ஸ் 2 பேருக்குமே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 250 அடிச்சிருக்காரு. அதில் அதிகபட்சமாக 66 ரன்ஸும் இருக்குது. ரிமைனிங் பேட்டர்ஸில் டெம்பா பவுமா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒட்டனல் பேட்மேன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. டேனியல் போரல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. மார்க்கோ யான்சன் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸில் சைமன் ஹார்மர் இவர் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக லியாம் டாப்சன் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் இவருக்கு டீசெண்டாக இருக்குது. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசனோட லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. 32 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டிலிருந்தே பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் பிளேஸில் தான் இருந்தாங்க. கடைசி கட்டத்தில் தான் கொஞ்சம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. கடைசி போட்டியில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில். அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 1ல் இதே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு எதிராக 51 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பட் குவாலிஃபயர் 2ல் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமை 69 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சு இப்போது ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மேத்யூ பிரீட்ஸ், குவிண்டன் டி காக், பனுகா ராஜபக்ஷா. மிடில் ஆர்டரில் ஹென்ரிச் கிளாசன், ஜே ஸ்மட்ஸ், டுவைன் பிரிட்டோரியஸ், வியான் மல்டர். லோவர் ஆர்டரில் கேஷவ் மஹராஜ், ரீஸ் டாப்லே, ஜூனியர் டாலா அண்ட் நவீன் உல்லக். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் அந்த 3 பேருமே டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. மேத்யூ பிரீட்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்லையும் குவிண்டன் டி காக் ஒரு மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 பேரும் லாஸ்ட் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. பனுகா ராஜபக்சா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 23 பால்ஸில் 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறையா மேட்சஸில் இவர் தான் வந்து வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்காரு. நிறையா போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஜே ஸ்மட்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வியான் மல்டர் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலனாலும் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 3 மேட்ச்லேயும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜூனியர் டாலா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. மற்ற பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேத்யூ பிரீட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 38 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அதிகபட்சமாக 64 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. குவிண்டன் டி காக் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதிகபட்சமாக 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு அப்ளை பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாகவே 50 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. ஜே ஸ்மட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கு ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 28 ரன்ஸ் அடிக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் மட்டும் 75 ரன்ஸ் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. மற்ற 2 போட்டிகளும் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. வியான் மல்டர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டும் நல்லா இருக்குது. மெயினாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு ஒரு மேட்ச்சுக்கு 40 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஸ் டாப்லே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது.
சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு பவுல் பண்ண 4 இன்னிங்ஸில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே போல தான் நவீன் உல்லக்கும் இருக்குது. ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஜூனியர் டாலா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸுக்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இதில் நூர் அகமத் இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்த்தலாம். நேச்சர் ஆஃப் த டேக் இந்த நியூலாண்ட்ஸ் கேப் டவுன் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் இந்த மேட்ச்சுக்கு நான் 68 ரேட் பண்ணியிருக்கேன். பிச் கண்டிஷன் ஆகட்டும், அதே போல் பிளேயர் யூசேஜில் 2 டீமுக்குமே நான் 15 ரேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஸ்கோப்புக்கு வந்து பார்த்தோம்னா 13 தான் நான் ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கிற டீமில் 3 பேர் 50%லையும் ஒருத்தர் வந்து 40%லையும் சூஸ் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து இந்த 40%க்கு கீழே இல்லை. அதனால தான் வந்து நான் 13 ரேட் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லையும் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. சொல்ல போனோம்னா டேவிட் மாலன், அதுக்கப்புறம் குயின்டன் டிகாக் இந்த மாதிரி குவாலிட்டியான ஆப்ஷன் இருந்தாலும் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2022 பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஃபரன்ஷியல் ஸ்கோப் ஆகட்டும், அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறதால நீங்கள் அந்த 4 லீக்லேயுமே ஜாயின் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் விட சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. எந்த இடத்துல லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் லீட் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் கிட்ட ஆவரேஜான டீம் இருக்குது. இதுவே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் ரொம்ப நல்லாவே இருக்குது. பேட்டிங் குவாலிட்டியும் இருக்குது, அதே போல் டெப்த்தும் இருக்குது. பட் பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் கூட கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் குவாலிட்டியான ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம்லேயும் பவுலர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்க. பட் அந்தளவுக்கு இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுக்கலை, ஜூனியர் டாலாவை தவிர. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 69 ரன்ஸும், செகண்டாக பேட் பண்ணும்போது 60 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸ்லையுமே நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு. இதை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 2 இன்னிங்ஸ்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 67%, அதாவது 68% ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும் போதும் 66% செகண்டாக பேட் பண்ணும் போதும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் மேத்யூ பிரீட்ஸ்க் அண்ட் குயின்டன் டிகாக். இதில் மேத்யூ பிரீட்ஸ்க்கு இந்த மேட்சுக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்காக இருக்கார். கரண்ட் பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 53% தான் இருக்குது. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். மறுபடியும் இந்த போட்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனராக இருக்கார். அதே போல் இந்த கிரவுண்டில் ஓப்பனர்ஸும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லாஜிக்கை வச்சு தான் நான் சொல்கிறேன். பேட்டர்ஸில் ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மாலன், டாம் அபெல் அண்ட் வியான் மல்டர். இதில் ஹென்ரிச் கிளாசன் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். இவருடைய இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது விட ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் ஆகட்டும், அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மர்க்ரம் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 2 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க இந்த கேட்டகரியில். இதில் மார்க்கோ யான்சன் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். இவரை தான் அதிகமான பேர் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 52% இருக்குது. இந்த போட்டியில் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் கேப் டீம் எவ்வளோ ரன்கள் அடிப்பாங்க, அதாவது ஒரு 180 பக்கம் அடிப்பாங்களா, அதாவது பார் ஸ்கோர் விட 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். அப்படி அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணினா மட்டும் இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது எப்போவுமே பவுலர்ஸுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டோட்டல் வேணும். அப்போ தான் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். பவுலர்ஸில் டேனியல் ஓரல், ஒடனல் பிராட்மேன் அண்டு ஜூனியர் டாலா இருக்காங்க. இதில் டேனியல் ஓரல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஆகட்டும், மிடில் சீசன்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தார். லாஸ்ட் 5 மேட்ச்சில் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுக்கல. அதனால தான் இவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் கம்மியாக இருக்குது. இந்த போட்டியில் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் டேனியல் ஓரல்.
இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ஜேஜே ஸ்மட்ஸ், ட்ரிசன் ஸ்டப்ஸ், ரீஸ் டாப்லே அண்ட் பனுகா ராஜபக்ஷா இருக்காங்க. இந்த 4 பேர்த்தையும் டாஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் வச்சிருக்கிற டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கும் ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் வச்சிருக்கிற சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு உண்டான போட்டியாக தான் வந்திருக்கும். இதில் யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னராக வருவாங்க. ஒருவேளை இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக ஈஸ்டர்ன் கேப் டீம் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமை 160 to 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் போலவே, அதாவது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் போலவே 200+ அடிக்க விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிக்கலாக அமைஞ்சிடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் இவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியனாகவும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.